நான் தெரிந்து கொள்ளலாமா? இவங்க இந்த ஊர் ஆடுற ஆகாசராஜனுடைய ஒரே செல்ல மகள், பேரு பத்மாவதி. நான் அவங்க தோழி பங்கஜம். நான் உன்னை பற்றி கேட்கவில்லையே. உங்க பேச்சு நல்லா இல்லையே. உன் பேச்சு கூட நன்றாக இல்லை. என்ன? உனக்கு பதில் பத்மாவதி பேசினால் அழகாக இருக்கும். அவங்க பேச மாட்டாங்க. நீங்க முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. சொல்ல வேண்டியவர்கள் சொல்லட்டும், நான் போய்விடுகிறேன். அவங்க ஆம்பளைங்க கிட்ட பேச மாட்டாங்க ஐயா. அப்படியா பத்மாவதி? என்னோடு பேச மாட்டாயா? பேச தெரியாதவளை பேச வைத்து விட்டு நீ மௌனமாக இருக்கிறாயே, எதையாவது பேசு. நான் வரட்டுமா? அட என்னையா நீங்க மாமா மச்சா மாதிரி உறவு கொண்டாடிட்டு போங்கயா. கத்தாதே, உன் ஓசையே நன்றாக இல்லை. பத்மாவதி, வரட்டுமா? மீண்டும் சந்திக்கிறேன். அம்மா, சாரதா, இங்கேயும் நிலைமை சரியில்லை போல இருக்கு. போடி. ஸ்ரீனிவாசா, ஸ்ரீனிவாசா, காட்டு யானையின் அட்டகாசத்தை அடக்கிவிட்டாய் என்று நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். வந்ததிலிருந்து நீ வாட்டமாகவே இருக்கிறாயே, விஷயம் என்னப்பா? அம்மா, வேழத்தின் மதத்தை அடக்கிவிட்டேன். என் மனத்திலே ஒரு புது குழப்பம் உண்டாகிவிட்டது. குழப்பமா? என்ன அது? சொல்லவும் மனம் வரவில்லை, சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. தாயிடம் சொல்ல தயங்கவே கூடாது, தாராளமாக சொல்லலாம். என்ன பங்கஜம், அப்பா அம்மா விடு. என் எண்ணத்தை சொன்னாயா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்க அப்பா அம்மா அவங்க பழைய காலத்தையும் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நீங்க கண்டதும் காதல் கொண்டதை சொன்னா என்ன கண்டபடி திட்டுறாங்க, என்ன திட்டுகிறார்கள்? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. என் மனதிற்கு பிடித்தமானவரை மணந்து கொண்டால் தானே நான் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். உண்மைதான் அம்மா, நாங்களும் அதை மறுக்கவில்லை. இருந்தாலும் உன் மனதை கவர்ந்தவன் யார்? எந்த ஊரை சேர்ந்தவன்? எப்படிப்பட்டவன்? விவரத்தை சொன்ன பிறகு நீங்கள் தான் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும். என்னால் முடிந்தவரை முயற்சிக்கிறேன். முடித்து வைக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுங்கள். சரி, சமாச்சாரத்தை சொல். அம்மா, இந்த ஊரை ஆளும் ஆகாசராஜனின் புதல்வி பத்மாவதியை எனக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும். என்ன? அம்மா, முடித்து வைக்கிறேன் என்று என்னிடம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறீர்கள், அதை மறந்து விடாதீர்கள். நடக்கக்கூடிய காரியமா இருந்தால் முடித்து வைக்கலாம். ஆகாசராஜனின் மகளை கட்ட வேண்டும் என்று ஆகாசத்தில் கோட்டை கட்டுகிறாயே, இது நடக்குமா? அம்மா, ஆகாசராஜனின் மகளாய் இருந்தாலும் அவளும் பெண் தானே. என்றைக்காவது ஒரு நாள் அந்த பத்மாவதியும் ஒரு ஆண்மகனுக்கு மனைவியாக வந்துதானே தீர வேண்டும். அப்பா, அரசனுக்கு மகளாக பிறந்து அரண்மனையில் வாழும் அவளை ஆசிரமத்தில் ஆண்டியாக இருக்கும் நீ அடைய முடியுமா? அம்மா, மனம் ஒன்றுபட்டு விட்டால் அரசன் மகளாவது ஆண்டியாவது. ஊர் பேர் தெரியாவிட்டாலும் உருவத்தை பார்த்த அளவிலே அவர் ஒரு பெரிய இடத்து பிள்ளை என்று நன்றாக தெரிகிறது. சரி, அவர் எங்கு இருக்கிறார் என்பதையாவது தெரிந்து கொண்டாயா? அந்த பத்மாவதி ஏற்கனவே உன்னை மணக்க சம்மதித்திருக்கிறாளா? நீங்கள் இருவரும் எப்போதாவது சந்தித்தீர்களா? ரெண்டு பேரும் வாயை திறந்து பேசவே இல்லை, வெறும் பார்வையோடு சரி. ஓஹோ, பார்த்தவுடனேயே மணக்க வேண்டும் என்று முடிவு கட்டி விடுவதா? உன்னை ஒன்றும் தெரியாத அப்பாவி என்று நினைத்தேன். நீ சரியான குறும்புக்காரனாக இருக்கிறாயே. இல்லையம்மா, உங்களுக்கு பணிவிடை செய்ய ஒரு மருமகள் வர வேண்டாமா? பெண்ணானவள் பிறந்த வீட்டை விட்டு புறப்படும் போது அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முறைப்படி இருக்க வேண்டும். அது தவறினால் பேரடியாக முடிந்துவிடும். அம்மா, நான் பார்த்தவர் யாராயிருந்தாலும் அவரையே மணந்து கொண்டு அவர் திருவடிக்கே தொண்டு செய்து என் பிறந்த வீட்டின் பெருமையை மேலும் ஒரு படி உயர்த்துவேனே அல்லாது உங்கள் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளவே மாட்டேன். சரி, உனக்காக அரண்மனைக்கு சென்று பெண் கேட்டுவிட்டு வருகிறேன். கேட்டுவிட்டு வந்தால் போதாது, திருமணத்துக்கு நாளை குறித்து விட்டே வர வேண்டும். புறப்படுங்கள் அம்மா. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை மணக்கப் போகிறவரை நாங்கள் ஒரு முறை பார்க்காமல் எந்த முடிவுக்கும் வரவே மாட்டோம். நீங்கள் என் சொல்லை கேட்க மாட்டீர்களா? நீதானம்மா எங்கள் சொல்லை கேட்க வேண்டும். உங்கள் முடிவான பதில்? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சொல் துறந்தால் வாசகம் இல்லை. இதுதானம்மா நாங்கள் உனக்கு முடிவாக சொல்லும் பதில். கண்ணா, எல்லாவற்றையும் நல்லபடியாக நீதானப்பா நடத்தி வைக்க வேண்டும். கண்ணா, நீயே துணை. நாராயண. வணக்கம் நாரதரே. என்ன வகுட மாளிகையாரே, யாரோ ஒரு பையனை தத்தெடுத்து பிள்ளை போல் வளர்த்து வருகிறீர்களாமே? அதை ஏன் கேட்கிறீர்கள்? ஆதரவே இல்லை என்று வந்தான். ஸ்ரீனிவாசன் என்று பெயர் வைத்து என் மைந்தனாகவே வளர்த்து வருகிறேன். இப்போது கூட இவனுக்காக தான் பெண் பேச போய்க் கொண்டிருக்கிறேன். ஓஹோ, நல்ல நேரத்தில் தான் நானும் வந்திருக்கிறேன். பெண் யாரோ? ஆகாசராஜனின் மகள் பத்மாவதி. அடேடே, ராஜாங்கத்தில் சம்பந்தம் பேச போகிறீர்களா? இது நடக்குமா என்றுதான் நானும் முதலில் கேட்டேன். அவன் புறப்படுங்கள் என்றான். என் கால்களும் தானாக நடக்க ஆரம்பித்து விட்டது.
உங்களின் வளர்ப்பு மகனாக இருப்பவர் யாரென்று உங்களுக்கு தெரியுமா? தெரியவில்லையே. மண்ணை தின்று உலகை காட்டினானே அந்த மாய கண்ணன், அவனேதான் உங்களின் வளர்ப்பு மகனாக வந்து இப்படியெல்லாம் விளையாட்டுகளை செய்கிறான். கண்ணனா? நான் கைகூப்பித் தொழும் அந்த நீலமணி வண்ணனா என் வளர்ப்பு மகன்? ஆம் தாயே, ராமனாகவும் கண்ணனாகவும் அவதரித்த ஸ்ரீமன் நாராயணனுக்குத்தான் நீங்கள் ஸ்ரீனிவாசன் என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறீர்கள். நாரதரே, தாங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதானா? அத்தனையும் உண்மை தாயே. அத்துடன் அந்த பரமாத்மாவையே வளர்க்கும் பாக்கியத்தை பெற்ற தாங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டீர்களா? சொல்லுங்கள் நாரதரே. துவாபர யுகத்தில் அந்த மாயக்கண்ணனை சீராட்டி பாராட்டி வளர்த்தார்களே, அந்த யசோதை தான் தாங்கள். இந்த கலியுகத்தில் பகுள மாளிகையாக அவதரித்து இப்போது ஸ்ரீனிவாச பெருமானை வளர்க்கிறீர்கள். ஒரு சமயம் பரமாத்மாவிடம் தாங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அத்தனையிலும் அவனை வளர்க்கும் தாயாகவே பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள். அதன்படியே பலனை அனுபவித்து வருகிறீர்கள். மறந்திருந்தால் பழைய சம்பவங்களை நினைவுபடுத்துகிறேன், நன்றாக சிந்தித்து பாருங்கள். துவாபர யுகத்திலே தாங்கள் யசோதையாக இருந்த காலத்திலே கண்ணனுக்கு துவாரகாபுரியை முடிசூட்டப் போகும் திருநாளில் விழாவை பார்க்க வந்திருந்த மக்கள் கூட்டத்தில் தாங்களும் ஒருவராக நின்று கொண்டிருந்தீர்கள். அந்த சமயத்தில் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சுப நாளில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த துவாரகாபுரியை கிருஷ்ணனுக்கு மணிமுடி சூட்டும் வைபவத்தை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கண்ணனின் அண்ணன் பலராமன் என்ற முறையில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்கள் கட்டளை கிணங்க தம்பிக்கு நானே மணிமுடி சூட்டி கண்ணனை இந்த துவாரகாபுரிக்கு மன்னனாக்குகிறேன். கண்ணா, கண்ணா, சிம்மாசனத்தில் உட்கார். பலராமண்ணா, சற்று பொறுங்கள், மகுடத்தை சூட்டி விடாதீர்கள். இதோ வருகிறேன். அம்மா, நீங்கள் என்னை வளர்த்து ஆளாக்கிய யசோதைதானே? கண்ணா, என் கண்ணே, என்னை கண்டுபிடித்து விட்டாய் அப்பா. என்னம்மா இது? தாயை பிள்ளைக்கு தெரியாமல் இருக்குமா? பிள்ளையை தாய் மறக்க முடியுமா? அதையெல்லாம் நினைப்பதால் தானே நீ இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறாய். சரி, மணிமுடியை சூட்டிக் கொள்ளாமல் இங்கு எதற்காக வந்தாய்? யசோதையம்மா, என்னை வளர்த்த தெய்வம் நீங்கள் இங்கே கூட்டத்தில் நிற்க நான் கோமகனாகி விடுவதா? வாருங்கள். என்னை எங்கே கூப்பிடுகிறாயப்பா? நீங்கள் வாருங்களேன். கண்ணா, அந்த விளையாட்டுத்தனம் இன்னும் உன்னை விட்டு போகவில்லையே. வாருங்கள் அம்மா. அன்னை யசோதையா, வணக்கம் தாயே. வணக்கம். சபையோர்களே, இவர்கள்தான் எங்களை வளர்த்து ஆளாக்கிய அன்னை யசோதை. இந்த அம்மை ஊட்டிய பால், தயிர், வெண்ணையில் தான் இந்த உடம்பே வளர்ந்தது. சுருக்கமாக சொன்னால் இந்த உயிரே இவர்கள் வீட்டு சொத்து. அப்படிப்பட்ட இவர்கள் எங்கேயோ கூட்டத்தில் நின்று வேடிக்கை பார்க்க நான் இங்கே மன்னனாகி விடுவதா? இல்லை, இந்த மணிமுடியை இவர்கள் கையால் தான் சூட்ட வேண்டும். இவர்கள் திருவடியை வணங்கிய பிறகுதான் நானும் மன்னனாக வேண்டும். உண்மை கண்ணா, இதற்கு அருகதை உள்ளவர்கள் அன்னை யசோதைதான். இதை பெற்றுக் கொள்ளுங்கள் தாயே. தங்கள் திருக்கரத்தாலேயே தம்பிக்கு முடிசூட்டுங்கள். கண்ணா, என்னடா இது? இத்தனை பெரிய சபையில் என்னை கூட்டி வந்து இப்படி ஒரு பெரும் பொறுப்பை கொடுத்து விட்டாயே. அம்மா, சும்மா 2 வார்த்தைகள் என்னை வாழ்த்தி தலையில் மகுடத்தை வையுங்கள். கண்ணா, எனக்கு கை கால்கள் எல்லாம் நடுக்கம் கண்டுவிட்டது. பேச்சும் வரமாட்டேன் என்கிறது. அம்மா, பயப்படாதீர்கள். கண்ணா, நீ உட்கார். அம்மா, முடியை சூட்டுங்க. துவாரகாபுரி மன்னன் ஸ்ரீகிருஷ்ணன், துவாரகாபுரி மன்னன் ஸ்ரீகிருஷ்ணன். கண்ணா, சிறு வயதில் ஏதோ துஷ்டத்தனமெல்லாம் செய்தாய். இப்போது நீ ஒரு நாட்டுக்கே மன்னனாகி விட்டாய். பழைய போக்கிரித்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விடப்பா. உன்னை வளர்த்து ஆளாக்கி இன்று மணிமுடியும் நானே சூட்டியதால் இனி நீ நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும்
இரண்டிற்குமே நான் தான் பொறுப்பு. அதனால் நல்ல முறையில் எல்லோரையும் காப்பாற்று. அவ்வளவுதான். அதற்கு மேல் எனக்கு சொல்ல தெரியாது. உங்கள் கட்டளைப்படியே உலக நன்மைக்கு பாடுபடுகிறேன். தாயே, இந்த ஆசனத்தில் சிறிது நேரம் தாங்கள் உட்காருங்கள். கண்ணா, உட்காருங்கள் அம்மா. என்னடா இது நாடகம் ஆடுகிறாய்? கண்ணன் செய்கையில் ஏதாவது காரணம் இருக்கும் அம்மா. என்ன சொல்கிறான் என்றுதான் கேளுங்களேன். அம்மா, நான் மன்னன் ஆனதும் வளர்த்த தாயை உட்கார வைத்து முதலில் அவர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதனால் உங்களுக்கு என்ன தேவை கேளுங்கள். அப்பா, நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை வளர்க்கும் தாயாகவே பிறக்க வேண்டும். இந்த வரத்தை மட்டும் கொடுத்து விடப்பா. அன்று நீங்கள் கேட்ட வரத்தின்படி இந்த கலியுகத்தில் உங்களிடமே பிள்ளையாக வந்து வளர்ந்து வருகிறார். நீங்களே தாயாக இருந்து அவரை வளர்க்கும் பாக்கியத்தையும் பெற்றுவிட்டீர்கள். நாரதரே, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த பரமாத்மாவின் பிள்ளைகளாக வளர்ந்து வருகிறார்கள். அந்த பரந்தாமனா என்னிடம் வந்து பிள்ளையாக வளர்ந்து வருகிறார். ஆம் தாயே, இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற உங்களுக்கு நிகர் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாதம்மா. நாரதரே, வந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணன் என்று தெரியாமல் நானும் ஏதேதோ பேசியிருப்பேன். இதற்கெல்லாம் முதலில் பெருமானிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு வருகிறேன். வேண்டாம் தாயே, பெண்களுக்கு புறப்பட்ட தாங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டாம். முதலில் அந்த சுபகாரியத்தை கவனியுங்கள். பிறகு இதை பார்த்துக் கொள்ளலாம். புறப்படுங்கள். நாராயண. அடடே, நாரதனா வருவது? நாராயண. கும்பிரன் சாமி. நாராயண, யாரம்மா நீ? அடைய என்ன சாமி, ஆளை பத்தல தெரியல, குறி சொல்ற குறைத்தின்னு. தெரிகிறது தெரிகிறது, நன்றாக தெரிகிறது. ஏன் சாமி, நீ நாரத சாமி தானே? ஆமாம், நான் நாரதன் தான், நான் நாரதன் தான். சற்று நீ எட்டி நிற்கிறாயா? அடைய என்ன சாமி. அம்மா, நீ எங்கு இங்கு வந்தாய் தாயே? இந்த ஆசிரமத்தில் இருக்காங்களே வகுல மாளிகை அம்மா, அவங்களுக்கு வளர்ப்பு மகனா சீனிவாசன் ஒரு பையன் இருக்கான்ல. நாராயணா, ஸ்ரீனிவாசன் உனக்கு பையனா? ஆமா சாமி, பையன்தான். அந்த பையனுக்கு ஒரு ராஜா பொண்ணு பொஞ்சாதியா வரப்போகுது. அத சொல்லலான்னு வந்தா இங்க ஒருத்தரையும் காணோம். நீதான் சாமி கிடைச்ச. தாயே, இவர்களுக்கு குறி சொல்வதை விட நீ நேராக ஆகாசராஜனின் அரண்மனைக்கே சென்று அந்த பத்மாவதியை ஸ்ரீனிவாச பெருமானுக்கு கொடுக்கும் அளவுக்கு அவர்களை சரிப்படுத்தி விட்டு வந்து விடேன். அப்படி செஞ்சா நீ என்ன சாமி எனக்கு சன்மானம் கொடுப்ப? பகுள மாளிகையிடமும் ஸ்ரீனிவாச பெருமானிடமும் சொல்லி உனக்கு நிறைய பரிசுகள் தர சொல்லுகிறேன். அட நீ என்ன சாமி, ஆசிரமத்துல பரதேசியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க கிட்ட எனக்கு பரிசு கொடுக்க என்ன சாமி இருக்குது? ஓஹோ, வேறு உனக்கு என்னதான் வேண்டும்? சொன்ன குடுப்பியா சாமி? சொல்லு, முடிந்தால் தருகிறேன். எனக்கு சாமி வந்து சாமி, எனக்கு நீதான் சாமி வேணும். நாராயணா, நாராயணா. அட என்ன சாமி, அந்த நாராயண சாமிக்கு என்ன சாமி தெரியும்? நீயும் நல்லா பாடுவே, நானும் நல்லா ஆடுவேன். நம்ம சோடி ரொம்ப பொருசம் சாமி. திரும்ப சாமி, என்ன சாமி சொல்ற? தாயே, நீ வந்து என்ன என்ன சொல்லுகிறாய்? இந்த சாமி, நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தா பத்மாவதி சீனிவாசன் கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சிடறேன். ஐயோ நாராயணா, இது என்ன கொடுமை அப்பா? கொடுமை இல்ல சாமி, இதெல்லாம் ஒரு புதுமை. நாரதரே குறத்திய கட்டிக்கிட்டாருன்னு உனக்கு ரொம்ப பெருமை கிடைக்கும் சாமி. பெண்ணே, உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன். தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடேன். இந்த சாமி, நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்கல, பத்மாவதி சீனிவாசன் கல்யாணம் நடக்காத அளவுக்கு அங்க போய் குறி சொல்லி எல்லாத்தையும் கலைச்சிட்டு வந்துருவேன். தாயே, நான் பிரம்மச்சாரி அம்மா. அட இருந்தா என்னப்பா, யாருக்கும் தெரியாம என் கழுத்துல தாலி கட்டி தனி வீட்டுல வச்சுவிடு. ஊர் உலகத்துக்கு நீ பிரம்மச்சாரியாக இரு சாமி. இது என்னடா இது? பெரிய சோதனையாக போய்விட்டது. சோதனை இல்ல சாமி, கலப்பு மனத்துக்கு நீ காட்டுற போதனையா இருக்கும். என்ன சாமி சொல்ற? வா சாமி. நாராயணா, அட வா சாமி. நாராயணா. நாரதா, ஏன் கதறுகிறாய்? நாராயணனே தான். ஐயனே, இதெல்லாம் உங்கள் விளையாட்டு தானா? நல்ல வேளை, எங்கே என் பிரம்மச்சரிய விரதத்திற்கு பங்கம் ஏற்பட்டு விட போகிறதோ என்று பயந்து கலங்கி விட்டேன். நாரதா, முதலில் அம்மா அரண்மனைக்கு போவதற்கு முன்பு நான் புறத்தியாக சென்று ஆகாசராஜரிடம் குறி சொல்லி பெண்ணை கொடுக்கும் அளவுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன். உடனே புறப்படுங்கள் சுவாமி. நாரதா, ஐயனே,
குரத்தி வேடம் பொருத்தமாக இருக்கிறதா? வேடம் போட்டு நாடகம் ஆடுவதில் தங்களுக்கு நிகர் வேறு யார் சுவாமி? நாரதா, நான் வரட்டுமா? நல்லது. நாராயண நாராயண. வணக்கம் மகாராஜா. என்ன பங்கஜவல்லி? இந்த பொண்ணு நம்ம கோட்டை வாசலுக்கு வெளியே எல்லா கையும் பார்த்து உள்ளத உள்ளபடி குறி சொல்லிக்கிட்டு இருந்தது. நம்ம இளவரசி அம்மா கையும் பார்க்கலாமேன்னு கூட்டிட்டு இருந்தேன். ஓஹோ, சரி, நீ போய் பத்மாவதியை அழைத்து கொண்டு வா. உன் பேர் என்னம்மா? கிருஷ்ணம்மா. ஆஹா. ஜாதகம் பார்ப்பது எதற்காக? உங்களுக்கு சாதகமா 4 வார்த்தை சொல்லுவோமேங்கிறதுக்காக. ஐயோ ஐயோ, என்ன அழகு, என்ன சொகுசு, என் ராசாத்தி, என் கண்ணு, என் மூக்கு. அடடா, இது என்ன தொல்லை? பேசாம கைய பார்த்து குடி சொல்ல மாட்டேன். நீ சும்மா இரு. கிருஷ்ணம்மா, இவள் எங்கள் புதல்வி. 1 வார காலமாக மனம் கலங்கி இருக்கிறாள். இவளுடைய எதிர்காலத்தை சரியாக சொல்லு பார்க்கலாம். ஆஹா, கையே இவ்வளவு அழகா இருக்குதே. இந்த பொண்ணை கட்ட போறவன் எவ்வளவு பாக்கியசாலியா இருக்கணும். நீ அப்புறம் ரசிக்கலாம், முதல்ல விஷயத்தை சொல்லு.